ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய பிள்ளையாகி நீ ஜெயிச்சிட்ட. உனக்கான அதிர்ஷ்டம் உன் கைகளில் வந்து சேரப்போதுன்ற அந்த வெற்றி செய்தியோட தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்தேன். நீயே எதிர்பார்க்காத வகையில இப்போது ராஜ யோகத்தோட உன் வாழ்க்கையை சுகமா சந்தோஷமா நீ அனுபவிச்சு வாழப்போகிறாய் என் செல்லவே. எப்பவுமே உணர்ச்சிகரமான ஆளாக இருப்பது முக்கியமல்ல, மனசை வலிமையா வச்சுக்கணும். நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ உடனே உணர்ச்சி வசப்பட்டு சிரிக்கவோ அழுகவோ செய்யாம எல்லா சூழ்நிலையிலும் மனசையும் முகத்தையும் ஒரே மாதிரி வச்சுக்க கத்துக்கோ. ஒருத்தவங்க ஒரு சின்ன குறை சொல்லிட்டாங்க திட்டாங்கன்னா உடனே கண் கலங்குவதும், ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்தா சந்தோஷப்பட்டு குதிப்பதும் பக்குவப்பட்ட பிள்ளைக்கு அழகு கிடையாது என் செல்லமே. என்ன நடந்தாலும் பொறுமையாயிரு. சுத்தி நடக்கிறதை நன்றாக உற்று கவனி. உன் மனம் பக்குவத்தோட இருக்கணும், வலிமையானதாக இருக்கணும். நீ என்ன யோசிக்கிறங்கிறது உன் எதிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமா புரியவே கூடாது. இல்லைனா நீ பலவீனமான ஆளாக மாறி போயிடுவ. நீ இதை இப்படிதான் யோசிப்ப, இதை இப்படிதான் செய்வங்கிறத அடுத்தவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நீ நினைக்கிறதையெல்லாம் அவங்க செஞ்சு வாழ்க்கையில ஜெயிச்சு சாதிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன யோசிக்கிறங்கிறதும் சரி, நீ அடுத்து என்ன செய்ய போறங்கிறதும் சரி, உன் கூட இருக்கிறவங்களுக்கும் உன் எதிரிகள் யாருக்குமே புரியக்கூடாது என் செல்லவே. அதே நேரத்துல இன்னொன்னையும் சொல்றேன் கேட்டுக்கோ. காசு பணம் சேர்க்கிறதும் சம்பாதிக்கிறதும் முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறது. முதல்ல உன் உடலை நல்ல ஆரோக்கியமா தெம்பா வச்சுக்கோ. அப்புறமாக காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடி ஓடி உழைக்கலாம். உண்மையை விட கண்ணுக்கு எதிரில் தெரிவது எதுவுமே முக்கியம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோ. மாறிக்கிட்டே உண்மையாக இருந்துடாது. நீதான் எல்லாத்தையும் கவனமா புரிஞ்சுக்கணும். அமைதியா இருந்தீனா நீ சீக்கிரம் ஜெயிக்கலாம். ஆரவாரம் பண்ணினா அங்க பேச்சு அதிகமா இருக்கும், செயல் குறைவாக ஆகிவிடும் என் தங்கமே. செயல்களை அதிகமா வச்சுக்கோ. ஆடம்பரமா வாழணும்னு நினைக்கிறத விட வாழ்க்கையை எளிமையா வாழணும்னு முயற்சி செய். நிஜ வாழ்க்கையில உன்னால சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லை. அதை விட்டுட்டு சமூக வலைத்தளங்களையும் தேவையில்லாத பொழுதுபோக்குகளையும் கவனம் செலுத்தி அதுல போய் ஜெயிக்கணும், அதுல போய் வாழணுன்றத குறைச்சிக்கிட்டு வாழ்க்கையை நிஜமான உலகத்துல வாழ தயாராகு. நீ நினைச்சதை விட உன்னை சிறப்பா வாழ வைக்கணும்னு இந்த வராகி அம்மா முடிவெடுத்திருக்கேன். உனக்கு பிடிக்காத மனிதர்களை விட்டு ஒதுங்கி நில்லு. அதை விட்டுட்டு அவங்களையும் அவங்க செய்யற செயல்களையும் பார்த்து கோபமும் வெறுப்பும் அடைவதால உன்னால எதையும் சாதிக்க முடியாது. பிடிச்சவங்க கூட சேர்ந்து நில்லு, பிடிக்காதவங்களை விட்டு ஒதுங்கி நில்லு. நீ மனசு வச்சீனா உன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே மாற்ற முடியும். உனக்கான அழகான வாழ்க்கையும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்லவே. நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மிகப்பெரிய வலிமை இருக்கு. வார்த்தைகளின் வலிமையை குறைவாக எடை போட்டுடாத. நீ ஆமான்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளும் சரி, உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே திருப்பி போட்டுடும் எப்பவுமே. அதனாலதான் பேசும்போது நல்ல வார்த்தைகளை, நேர்மறையான வார்த்தைகளை நடக்கும் கிடைக்கும்னு நல்லபடியா பேச சொல்றேன். இல்லை முடியாது, நடக்காது, கிடைக்காதுன்ற எதிர்மறை வார்த்தைகளை தூக்கி போட்டுட்டு உன் வார்த்தைகள்ல நிதானம் இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ பேசுறது சின்ன வார்த்தையா இருந்தாலும் சரி, பெரிய வார்த்தைகளா இருந்தாலும் சரி, கவனம் எப்போதுமே இருக்கட்டுமே செல்லமே. நீ போற வழிகள்ல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே உனக்கு நான் புரிய வைக்கிறேன். உன் பழக்கத்தின் அடிப்படையில சில விஷயங்களை நீ புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா நீ புரிஞ்சுக்கிட்டது உன்னுடைய பழக்கமும் கூட ஒரு சில விஷயங்கள்ல தவறாதான் இருக்கு. எப்பவுமே நல்ல பழக்கத்தை தொடர்ந்து செய்ய பழகு. ஒரு பழக்கம் உன்னால இல்லை, உன்கிட்ட இல்லை, உன்னால முடியலைன்னா கூட அது நல்லதுன்னு தெரியும் பட்சத்தில் அதை தொடர்ந்து 21 நாட்கள் செஞ்சினா அது உன் வாழ்க்கையில நிறுத்தவே முடியாத அளவுக்கு பழக்கமாயிடும். அப்படிதான் உனக்குள்ள நல்ல குணங்களையும் நல்ல பழக்கத்தையும் நீ உருவாக்கிக்கணும். கூடிய சீக்கிரமே உன் மன வேதனைகளையெல்லாம் உன்னை விட்டு மறைஞ்சு போகும்படி செஞ்சு நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் உனக்கு நான் நிறைவேற்றி தர்றேன். எப்போது யார் உனக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் சரி, கவலைகளை கொடுத்தாலும் சரி, புன்னகை உன்னிடம்தானே இருக்குது. நீ மனசு வச்சாதானே உன் முகத்துல சிரிப்பை கொண்டு வர முடியும். தேவையில்லாததை நினைச்சு துன்பம் அடையவோ துயரம் அடையவோ வேணாம். எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டு தொடச்சிக்கிட்டு போய்கிட்டே இரு. பயங்கர ஆயுதங்களை வச்சு வீழ்த்த முடியாத மனிதர்களையும்
ஒரு சொல்லின் மூலமாக வீழ்த்த முடியும். நீ பேசக்கூடிய சொல்லு யார் மனசையும் காயப்படுத்தாத அளவுக்கு இருக்கும்படி கவனமா பார்த்துக்கோ. 2 இடத்துல எப்பவுமே நீ பேச குறைச்சிக்கோ. முட்டாள்கள் இருக்கும் இடத்திலும் சரி, புத்திசாலிகள் இருக்கும் இடத்திலும் சரி. ஏன்னா முட்டாளும் சரி புத்திசாலியும் உன் வார்த்தையை ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்றதுதான் சரின்னு நிற்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு யார் என்ன சொல்றாங்களோ அதை நீ காதுல வாங்கிக்கோ. அதுல உனக்கு எது சரி வருமோ அதை தொடர்ந்து செய். சரிவராத விஷயங்களை தாண்டி போய்கிட்டே இருக்கப்பார் என் செல்லமே. ஒருத்தன் பொய் தான் சொல்றான்னு தெரிஞ்சும் கூட அவன்கிட்ட போய் ஏன் பொய் சொல்றான்னு கேட்டீனா அது நல்ல பிள்ளைக்கு அழகா? நீ கேட்டாலும் அவன் பொய் தானே சொல்ல போறான். அப்படிப்பட்டவங்க கிட்ட பேசுறதை விட பேச்சை குறைச்சிக்கிறது தான் நல்லது. சோகங்களை ஏதோ காசு பணம் போல உனக்குள்ள சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காம மனசுல இருக்கிற கவலைகளையும் சோகங்களையும் செலவழிச்சிட்டு மனசை நிம்மதியா வச்சுக்கோ. உன் மனசுல நிம்மதி இல்லாததுக்கு ஒரே காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? உன் வாழ்க்கையில உனக்கு என்ன கிடைச்சாலும் பத்தாது போதாது. அமிர்தமே கிடைச்சாலும் கூட இதை விட சிறப்பா இன்னொன்னு இருக்குமான்னு தான் நீ தேடிக்கிட்டே இருக்க. முதல்ல கிடைச்ச விஷயங்களை திருப்தியோட ஏத்துக்கோ. அப்புறமா கிடைக்காத விஷயங்களை அடைவதற்கு என்ன முயற்சி செய்யலாம்னு யோசிக்க பழகு. உனக்கு கீழே உன்னை விட கஷ்டப்படுறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிறத விட உனக்கு அமைஞ்சது அழகான வாழ்க்கைன்றத முதல்ல புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ என்ன சொன்னாலுமே தவறா புரிஞ்சுக்கவங்க கிட்ட நீ மௌனமாகவே இருந்து விடு. தவறாகவே பேசுவதற்காக வாயை திறப்பவர்களிடம் விட்டு இருந்து நீ விலகி இருக்கிறதுல எந்த தவறும் இல்லை. ஏன்னா ஒரு சிலருக்கு தனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் எல்லா விதத்திலும் சரின்ற ஆணவமும் அகங்காரமும் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் உன் வாழ்க்கையில நல்லதாக இருக்கும். நீ தேவையில்லைன்னு யாராவது நினைக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நீ விலகி நிற்க கத்துக்கோ. குழந்தையா இருக்கிற வரைக்கும் தான் உன் வாழ்க்கையில நீ விளையாட முடியும். குழந்தை பருவத்தை கடந்துட்டினா அப்புறம் கடைசி வரைக்கும் வாழ்க்கை தான் உன் கூட விளையாடிக்கிட்டு இருக்கும். நீயும் உன் வாழ்க்கையை கவனமாக எடுத்துப்போ. ஒரு கவனக்குறைவான வார்த்தை உனக்கு சர்ச்சையில கொடுத்துடும். ஒரு கடுமையான வார்த்தை உன் வாழ்க்கையவே முறியடிச்சிடும். ஒரு கசப்பான வார்த்தை உனக்கு வெறுப்பை கொடுத்துடும். எப்போதுமே கவனமாக இரு. வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றிங்கிறது உன்னை சிரிச்சு சந்தோஷப்படுத்தும். தோல்விங்கிறது உன்னை சிரிச்சு வாழ வைக்கும். தேடும் நேரத்தில் தேவையானது கிடைக்கலையே நினைச்சு மனம் தளர்ந்து போயிடக்கூடாது. உனக்கு தேவையானது என்ன, நீ தேடுறது என்னன்னு எல்லாமே இந்த வராகி அம்மாவுக்கு தெரியும். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கானதையும் உனக்கு சரியானதையும் நீ தேடுவதையுமே கூட நிச்சயமாக உன் கைகள்ல நான் தருவேன். சிகரங்கள் உயர்ந்த மலைகள் தான் உனக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். எப்போதுமே உயர்ந்ததையே பாரு, உயர்ந்ததையே நின. கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள் நீ கீழே விழுகும்படி செஞ்சாலும் அது உன்னை பக்குவப்படுத்தும். பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி, பெரிய மலைகளா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலைகளிலுமே நீ பக்குவத்தோட நடந்துக்கோ என் செல்லமே. கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் செத்து போச்சுன்னா அது பாட்டுக்கு அதன் வழியில ஓரமா போய்கிட்டே இருக்கும். ஆனா தண்ணி போற வழியில போறது செத்து போன மீன்கள். ஆனா உயிருள்ள மீன்கள் தண்ணியை எதிர்த்து தான் நடந்து போகும், நீந்தி போகும். அதே போல உன் வாழ்க்கையில உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீ எதிர்த்து போராடு. நிச்சயமா நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்து வாழ்க்கையும் வெற்றி பெறுவாய். இந்த உலகத்தை நீ சுத்தி பார்க்கறதுக்காக ஓடக்கூடாது. இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்குற வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். அளவில்லாத சோதனைகளை அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இப்போது ஆச்சரியங்களும் வெற்றியும் வந்து சேரும்படி நான் செய்வேன். இன்னைக்கு எது உனக்கு வலிக்குதோ நாளைக்கு அதுதான் உன்னை வலிமையாக மாற்றும். இன்னைக்கு நீ எதுக்காக கவலைப்படுறியோ அந்த கஷ்டங்களை எல்லாம் நான் உனக்காக போக்குறேன். பொதுநலம் கொண்ட உன் வாழ்வில் நீ எந்த சூழ்நிலையிலும் வீழ்ந்து போக மாட்டாய். நிச்சயமா இந்த வராகி அம்மா உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ சந்தோஷமா வாழ்றது முக்கியம் இல்ல, யார் சந்தோஷத்தையும் கெடுக்காமல் வாழணும் என்பதுதான் முக்கியம். எப்போதுமே நல்ல பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா நாளும் நல்ல நாளாக, சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். அதையும் தாண்டி கெட்ட விஷயமோ மோசமான விஷயமோ நடக்கும்போது இதுவும் ஒரு அனுபவம், இதுவும் ஒரு பாடம்னு ஏத்துக்க கத்துக்கோ என் செல்லமே. எல்லா நாளும் உனக்கு இனிய நாளாகத்தான் இருக்கும். எந்த விஷயம் உனக்கு இப்போ பிடிச்சிருக்கோ அது நிரந்தரமாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். முயற்சியே செய்யாம
இந்த உலகத்துல எதுவுமே மாறாது. ஆனா முயற்சி செஞ்சுட்டினா உன்னை யாருமே மாத்த முடியாது. நீ முயற்சிக்கு அடிமையாகி வெற்றி உனக்கு அடிமையாக மாறி போகும். தொடர்ந்து முயற்சி செய். அதன் மூலமாக நீ கற்பனையில கூட நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கை அழகாக மாறும். நீ நினைச்சதையெல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு நடத்தி கொடுப்பேன். ராஜயோகத்தோடு கூடிய அதிர்ஷ்டமான, சுகமான, சந்தோஷமான வாழ்க்கைய நீ அனுபவிச்சு வாழ போற. ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.